நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஷிரடி சாய்பாபாவினுடைய வாரிசாக சத்ய சாய்பாபா கருதப்பட்டார். சத்ய சாய்பாபா உயிரோடு இருந்த போதே தன்னுடைய வாரிசான பிரேம சாயி காவிரி கரையோரத்திலிருந்து வருவார், அவரை ஒரு மீனவர் வளர்த்திருப்பார் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். சத்ய சாய்பாபா இறந்த பிறகு இந்த காவிரி கரை ஓரம் இருந்த நிறைய இடங்கள்ல எங்க ஊர்ல தான் பிரேமசாயி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நாங்க தான் அந்த பிரேமசாயி அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் உருவானது. கடந்த வருஷம் ஏப்ரல் 23 இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாரு சத்ய சாய்பாபா. அவரோட மறைவு உலகமெங்கும் பரவி இருந்த சத்ய சாய்பாபாவோட பக்தர்களை அதிர வச்சுது. உலகின் பல நாடுகள்ல செயல்பட்டு வந்த சாய் ஆசிரமங்களும் ஸ்தம்பித்து போனது. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சத்ய சாய்பாபா. ஆந்திர மாநிலத்துல அனந்தபூர் மாவட்டத்துல இருந்த சின்ன கிராமம் கொல்லப்பள்ளி. ஆனா 1948 பிரசாந்தி நிலையங்கிற பாபாவோட ஆசிரமம் இங்க துவங்கப்பட்ட பிறகு புட்டபர்த்தின்னு பெரிய ஆன்மீக ஸ்தலமா இது மாறி போச்சு. அதன் பிறகுதான் பல நாடுகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் சுற்றுலா ஸ்தலமாகவும் பல கோடிக்கு வியாபாரம் நடக்கிற வர்த்தக ஸ்தலமாகவும் புட்டபர்த்தி வளர்ச்சி அடைந்தது. ஆனா பாபாவின் மறைவுக்கு பிறகு மொத்தமும் மாறிப்போச்சு. பாபாவின் சொத்துக்களை பற்றியும் அதை நிர்வகிக்க போறது யார் அப்படிங்கறதுலயும் பல சர்ச்சைகள் எழத் தொடங்கின. இதனால எப்போதும் பக்தர்கள் கூட்டம் நிறைஞ்சு காணப்பட்ட புட்டபர்த்தி விரிச்சோட ஆரம்பிச்சது. புட்டபர்த்தியில இருந்த பல கடைகள் வியாபாரமின்றி மூடப்பட்டன. பலர் குடும்பத்தோடு சொந்த ஊருக்கே கிளம்ப தொடங்கிட்டாங்க. பாபா இல்லாததால எல்லா வகையிலும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவரோட பக்தர்களுக்கு ஒரே ஆறுதலான விஷயமா இருந்து வந்தது பிரேமசாய் அவதாரம். சீரடி பாபாவின் அவதாரமா வந்தவர் தான் சாய்பாபா. சத்யசாய் உயிரோடு இருந்தபோது தனது அடுத்த அவதாரம் பற்றி தனது பக்தர்களுக்கு விளக்கியிருந்தார். அதன் பிறகு 1963 ஜான் ஹிப்லோங்கிற வெளிநாட்டு பக்தருக்கு தனது சக்தியின் மூலமா ஒரு மோதிரம் வரவழைத்து கொடுத்தாரு சத்ய சாய்பாபா. அந்த மோதிரம் மூலமா பிரேமசாயின் உருவத்தையும் உலகுக்கு வெளியிட்டார். அந்த படம்தான் பாபாவின் அடுத்த அவதாரமா உலகமெங்கும் பரவியது. பாபாவின் திடீர் மறைவுக்கு பிறகு பாபாவோட பக்தர்கள் பிரேமசாய் பற்றி பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. பிரேமசாய் அவதாரம் பற்றி பாபாவே சொல்லியதா சில தகவல்களும் வெளிவந்தன. ஆந்திராவில இல்ல, கர்நாடகால தான் பிரேமசாய் அவதரிப்பார்னு சிலர் பல ஆதாரங்களையும் வெளியிட்டாங்க. காவேரி கரை ஓரம் உள்ள ஒரு கிராமத்துல தான் பாபா அவதரிப்பார்னு ஒரு சிலர் நம்பினாங்க. இவற்றுக்கெல்லாம் மேல புட்டபர்த்திக்கு அருகே உள்ள கம்பத்துருங்கிற கிராமத்தை சேர்ந்த ரமேஷுங்கிற இளைஞர் நான் தான் பிரேமசாயின்னு சொல்லி பரபரப்பையும் ஏற்படுத்தினாரு. இதுக்கு பிறகு பலரும் பாபாவின் அவதாரம்னு சொல்லிட்டு வெளிவர தொடங்கினாங்க. ஆனா பாபாவின் ஆசிரமமான பிரசாந்தி நிலையமோ இல்ல பாபாவின் பக்தர்களோ பிரேமசாயி அப்படின்னு எவரையும் ஏற்றுக்கொள்ளல. நான் தான் பிரேமசாயி, சத்ய சாய்பாபாவினுடைய வாரிசு அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் இப்போ பெரியகுளத்தை சேர்ந்த ஜெய் கணேஷ் நான் தான் பிரேமசாயி அப்படின்னு சொல்றார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதான் பிரேமசாயி அப்படின்னு தன்னை அடையாளம் காட்டியதாக அவர் சொல்றார்.
தேனி மாவட்டம் பெரிய குளத்துக்கு அருகே இருக்கிற கிராமம் தாமரைக்குளம். இங்க மெடிக்கல் ஷாப் நடத்தி வந்தவர் தான் ஜெய் கணேஷ். திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தையான இவர் தான் நான் பிரேமசாய் பாபாவோட அவதாரம்னு சொல்லி இப்போ புது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. ஜெய் கணேஷை பார்க்க நாங்க தாமரைக்குளம் போன போது பிரேமசாய் அவதரித்து விட்டதா சில போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததை காண முடிந்தது. அங்கிருந்த சிலரிடம் ஜெய் கணேஷின் ஆசிரமத்துக்கு வழி கேட்டோம். ஆனா ஜெய் கணேஷோட பெயரை சொன்னதுமே சிலர் நம்மள வினோதமா பார்த்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருந்த சின்ன அறையை தான் அவரோட ஆசிரமம்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அந்த சின்ன அறையில பல சாமி படங்கள் மாட்டப்பட்டு இருந்துச்சு. அங்க மாட்டிருந்த ஒரு புகைப்படம் நமக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு. ஷீரடி சாய்பாபா சத்ய சாய்பாபாவுக்கு பிறகு பிரேமசாய் அவதாரமா சத்ய சாய்பாபா வெளியிட்ட படத்திற்கு பதிலா ஜெய் கணேஷோட படம் இருந்தது. அங்க நாம போன போது பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. தெய்வத்தின் புகைப்படங்களுக்கு போடுவது போல ஜெய் கணேஷன் படத்துக்கும் மாலைகள் போடப்பட்டது. அங்க இருந்தவங்க பக்தி பாடல பாடத் தொடங்கினாங்க. स्वामी गणनायकं गणेश्वरं स्वामी गणनायकं गणेश्वरं विनायकं विघ्ननाशकं विघ्नेश्वरं. ஜெய் கணேஷின் அக்கம் பக்கத்து உறவுக்காரங்களே அவரின் பக்தர்களா அங்க இருந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்தாரு ஜெய் கணேஷ். பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு ஜெய் கணேஷ். முழுக்கை சட்டை, காவி வேஷ்டி, வெள்ளி உத்ராட்ச மாலையோட ஸ்டைலா ஒரு மங்கி குல்லாவும் மாட்டியிருந்தாரு. முறுக்கு மீசையோட சினிமாவில் வர ஒரு ஜிம் பாய் கெட்டப்ல இருந்தாரு ஜெய் கணேஷ். அவர் வந்ததுமே பூஜைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. தன்னை கடவுளை போல பாவித்துக் கொண்டு ஜெய் கணேஷ் அமர்ந்திருந்தாரு. ஒரு பெண் அவர் படத்துக்கு பூக்களை போட்டு பூஜைகளை செஞ்சது கொஞ்சம் வேடிக்கையாவே இருந்தது. பூஜைகள் முடிஞ்ச உடனே வந்தவங்களுக்கு அருள் வாக்கும் வழங்க ஆரம்பிச்சாரு ஜெய் கணேஷ். சென்னையில பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த ஜெய் கணேஷ். ஆனா சின்ன வயசுலேயே தந்தையின் பூர்வீக ஊரான தாமரை குளத்திற்கு வந்திருக்காரு. தாமரை குளத்துல இருந்தே டிப்ளமோ வர படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்ச ஜெய் கணேஷ் மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தியிருக்காரு. 2007 தான் இவருக்கும் அகிலா தேவிக்கும் திருமணம் நடந்திருக்கு. திருமணத்தின் போதே சராசரி மனிதர் போல இல்லாம ஆன்மீகத்தின் மேல அதீத ஈடுபாடோட இருந்திருக்காரு ஜெய் கணேஷ். கல்யாணம் ஆனதுலேருந்தே அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடாக தான் இருக்கிறாங்க. இப்போது ரொம்ப அப்போ இருந்தே ரொம்ப தியானம் பூஜைகள் எல்லாமே செய்வாங்க. இவர் பூஜைகள் பண்ணி இது பண்ணுறப்போ தேவதைகள் கூட பேசுகிறது இது எல்லாம் பார்த்துருக்குறேன் நான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது எல்லாம் நடக்கும். அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ சாயின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம்தான். பூஜைகளுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற மலைக்கு தியானம் செய்ய போனாரு ஜெய் கணேஷ். கொஞ்ச தூரம் மலையில ஏறியவரு ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் தவம் இருப்பது போல அமர்ந்திருந்த ஜெய் கணேஷ் அப்புறம் மேல நோக்கி வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. மலையிலேயே ரொம்ப நேரம் இருந்தவரு நீண்ட நேரத்துக்கு பிறகுதான்
கீழே இறங்கி வந்து எங்களோட பேச ஆரம்பிச்சாரு. ஆன்மீக தாகங்கள் எனக்குள் சிறு வயதிலிருந்தே இயல்பாக ஏற்பட்டது. அனைத்து மனிதர்களைப் போலும் புத்தகங்கள் வாயிலாகவும் ஞானிகளை சந்திப்பதன் வாயிலாகவும் சித்தர்களை சந்திக்கும் ஆவல் என்னுள் சிறு வயதிலிருந்தே இருந்தது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்பு மயான தவங்கள் நாங்கள் மேற்கொள்வோம். இரவினிலே சென்று மயானங்களில் தவம் செய்வது, சிவ வழிபாடு, தீவிரமான சிவ வழிபாடு செய்வதுதான் எங்களது வழக்கம். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருப்பதால் எனது குருநாதர் இல்லறத்தை தேர்ந்தெடுக்க சொன்னார். நான் இல்லறத்திலிருந்து இல்லற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று. முதலில் உனக்கு இல்லறமா துறவரமா என்று அவர் எனக்கு கேட்கும் பொழுது நான் இல்லறமே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். திருமணத்துக்கு அப்புறமும் மையான தவம் செஞ்சிருக்காரு ஜெய்கணேஷ். அப்படி ஒரு நாள் அவர் மையான தவம் செய்யும் போதுதான் திருவண்ணாமலைக்கு வரும்படி அவருக்கு ஒரு அசரீரி கேட்டுதான். அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போனாராம். திருவண்ணாமலையில வச்சுதான் நீதான் பிரேமசாய், சாய்பாபாவின் அடுத்த அவதாரம்னு தெய்வமே வந்து இவர்கிட்ட நேரடியா சொல்லியதா சொல்றாரு ஜெய்கணேஷ். இந்த அவதாரத்தன்மை அளித்தது எனது தாய்தான். அவள்தான் எனக்கு இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லறத்திற்கு செய்யக்கூடிய 3வது சாய் என்று என்னை தேர்ந்தெடுத்தவளும் எம்மை சக்தி அளித்து எம்மை இதில் இயக்கி கொண்டிருப்பவளும் எனது தாய். அவளுடைய கட்டளைப்படி, என்னோடது மகா குரு கட்டளைப்படி, எனது தீட்சை குரு கட்டளைப்படி, வழிகாட்டி குருமார்கள் கட்டளைப்படி 3வது அவதாரம் பிரேமசாய் அவதாரமாக நான் மக்களிடம் தெரிவித்தேன். பெரிய குளம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டி நான் தான் பிரேமசாய்னு பிரகடனப்படுத்திய ஜெய்கணேஷ் கிட்ட சில கேள்விகளை முன்வச்சோம். ஷீரடி சாய்பாபாவும் சத்ய சாய்பாபாவும் பிரம்மச்சாரிகளாவே இருந்தாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்ட நீங்க பாபாவின் அவதாரமா ஆக முடியுமா? நாங்கள் ரிஷி கோத்திரம், ஒவ்வொருத்தரும் ஒரு கோத்திர முறைகளில் இருந்திருப்பார்கள். ஆரம்பத்தில் ஆதி காலங்களில் ரிஷிகள் மனைவிகளுடன் சராசியாக கானகத்தில் தவம் எப்படி செய்து யதார்த்த வாழ்வு வாழ்ந்தார்களோ, எனது அவதாரமும் அதே யதார்த்த வாழ்வு வாழத்தான் என்னை அடைத்திருக்கிறார்கள். சத்யசாய் பாபாவோட அவதாரம்னு சொல்ற நீங்க பாபாவை போல அதிசயங்களை நிகழ்த்தி பக்தர்களை பரவசப்படுத்துவீங்களா? கண்டிப்பாக சாய்பாபாக்களுக்கு உரிய சக்தி பிரேமசாயிக்கும் உண்டு. சக்தி மாய சக்தி சித்துக்கள் அது மக்களை பக்தர்களை ஒருநிலைப்படுத்துவதற்கு தானே தவிர அந்த அற்பமான விஷயங்களில் மனதை லயிக்க விட வேண்டாம். நாங்கள் மாய வித்தைகளில் காட்டவில்லை, வாழ்வியல் அற்புதங்களை காட்டுகிறோம். அப்படி மாய வித்தைகளை காட்டுபவர்கள் வாழ்வியல் அற்புதங்களை நிகழ்த்த இயலாது. நான் முதலில் வாழ்வியல் அற்புதங்களை காட்டுகின்றேன். அந்த வாழ்வியல் அற்புதங்கள் கண்டிப்பாக அமானுஷ்யமானது, மனித ஜீவிதத்துக்கு அப்பாற்பட்டது, இந்த அறிவியல் உலகம் புரிந்து கொள்ள இயலாதது. பிரேமசாயோட அவதாரம் ஆந்திர கர்நாடக மாநிலத்துல தான் தோன்றுவதா சொல்லப்பட்டு வந்துச்சே. சத்ய சாய்பாபா அவதாரம் கண்டிப்பாக கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் அவர் பிறப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த 3வது சாய்பாபா இல்லறத்தில் தான் வர வேண்டும் என்பது மேலிருக்கும் தாய் தந்தையரின் விருப்பம். இல்லற வாழ்வுல இருந்து கொண்டே இறைநிலையை அடைய முடியுமா? மனதை அடக்கி சந்நியாசம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக சந்நியாசம் அடையலாம். இல்லறத்தில் இருந்து இறைநிலை அடைய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லறத்தில் இருக்கலாம். அதற்காக இல்லாத ஒன்றை இல்லறத்தில் இருந்து கொண்டு தப்பு செய்வதோ இல்லை சந்நியாசம் என்ற பேரில் தப்பு செய்வது தவறு. உங்களால் எது முடியும் என்பது அவங்களுடைய குருமார்கள் சுட்டி காட்டுவார்கள். அப்படி தவறுதலாக நமக்கு இயலாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாளை நமது செயல்களால் இந்த ஆன்மீகத்துறை கலங்கப்பட்டு விடக்கூடாது. அதன் காரணம் தான். பிரேமசாய்னு நீங்க அறிவிச்ச போது உங்க ஊர் மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டாங்களா? பைத்தியம் என்றார்கள், மந்திரவாதிகள் என்றார்கள். சாய்பாபாவால வெளியிடப்பட்ட பிரேமசாயின் உருவம் போல நீங்க இருக்கிறீங்களா? அது ஏறக்குறைய இந்த பிரேமசாயுடைய உருவத்தை ஒற்றிதான் இருக்கிறது, ஒற்றிதான் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. உங்க ஆன்மீக வாழ்வின் எதிர்காலம் என்ன? புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா அவர் தான் சாய் 2வது சாய் அவதாரம் என்பதை உணர்ந்து உலகம் தழுவிய ஒரு மையமாக மாற்றி மக்களுக்கு பக்தர்களுக்கு சேவை செய்தாரோ அதை போன்றே பிரேம சாய்பாபா இந்த பெரிய குளத்தில் கண்டிப்பாக எதிர்காலத்தில் கும்பக்கரை அருகில் இங்கு ஒரு
மூன்றாவது பிரேம சாயியுடைய ஆன்மீக மையம் அமையும். இது உலகம் தழுவிய ஒரு அமைப்பாக மாறும். இங்கு உலகம் தழுவி வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கு வாழ்வியல் அற்புதங்கள் நடக்கும். கண்டிப்பாக அந்த அற்புதங்கள் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள் இது மிகப்பெரிய பிரபல்யத்தை அடையும். பெரிய குளத்தையே புட்டபர்த்தி போல மாற்றப் போவதா நமக்கு அதிர்ச்சி அளித்தாரு ஜெய் கணேஷ். அதுக்கப்புறம் நம்ம அவரின் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. சித்தர் பூஜை செய்ய போறதா சொல்லி அவரோட பெட்ரூம்ல பூஜைகளுக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அங்க சில வேடிக்கைகளையும் நிகழ்த்தினாரு. இந்த அறை சித்தர்களுடைய முறைப்படி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த அறை கண்டிப்பாக மற்ற வழிபாடு ஸ்தலங்கள் போன்ற அறைகள் கிடையாது. இது திருமந்திரத்தின் வசீகர சக்கரம். இது சிறிய தேவதைகள், யாம் உபாசிக்கும் தேவதைகள், எம்மோடு இருப்பவர்கள். பெரிய குளம் பகுதி எங்கும் நான் தான் சாய்பாபாவின் அவதாரம்னு ஜெய் கணேஷ் பெருசா விளம்பரப்படுத்தினாலும் அவர் ஊரை சேர்ந்தவங்களே அவரை ஏத்துக்க முன்வரல. ஆனா அவரோட ஊர்க்காரங்க சிலர் அவரை கண்மூடித்தனமா நம்ப தொடங்கியிருக்காங்க. தாமரைக்குளம் ஊரை சேர்ந்தவங்க விமலா. ஜெய் கணேஷின் உறவினரான இவங்க தன்னோட தந்தை இப்ப உயிரோட இருக்கிறதுக்கே காரணம் ஜெய் கணேஷ்னு தான் சொல்றாங்க. விமலாவை போல ஜெய் கணேஷின் நண்பரான செல்லப்பாண்டியனும் ஜெய் கணேஷ் தான் பிரேமசாயின்னு உறுதியா நம்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே நாங்கள் கூட இருந்தவங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக ஒரு தவசீடர்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி சாயோட அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை. ஜெய் கணேஷ் தான் பிரேமசாயின்னு சிலர் உறுதியா நம்பினாலும் சாய்பாபாவின் தீவிர பக்தர்கள் இதை முற்றிலும் மறுக்கிறாங்க. பிரசாந்தி நிலையத்திற்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தின் மீதும் உலகமெங்கும் பாபாவுக்கு இருக்கிற புகழின் மீதும் ஆசைப்படும் பலர் இது போல போலியா வந்து கொண்டே இருப்பாங்கன்னு குற்றம் சாட்டினாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரிசு யார் அப்படிங்கிறது பற்றி ஒரு கிளியரான கைட்லைன்ஸ் கிடையாது. அதனால எல்லோருமே நான் தான் பிரேமசாயின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பக்தர்கள் வருத்தப்படுறாங்க. இப்படி சொல்லுவதன் மூலமாக சத்திய சாய்பாபாவினுடைய புகழுக்கு இவர்கள் குந்தகம் விளைவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஜெய் கணேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் உண்மையிலேயே பிரேமசாயி என்பதை காலம் இவர்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. புட்டபர்த்திக்கு தான் செல்ல போவதில்லை அப்படின்னு ஜெய் கணேஷ் மறுத்தாலும் போலியான சில ஆன்மீகவாதிகள் வாழற சொகுசான வாழ்க்கை மேல இருக்கிற மோகத்தால பலர் தற்போது ஆன்மீகத்துக்குள்ள வர தொடங்கியிருக்காங்க. தான் செஞ்சு வந்த மெடிக்கல் ஷாப் தொழில மூடிட்டு முழு நேர ஆன்மீகத்துல இறங்கி இருக்கிற ஜெய் கணேஷுக்கும் எளிதா வர வருமானம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆன்மீக உலகத்துல பெருகி வர போலி சாமியார்களோட வளர்ச்சி நிலைய பார்க்கும்போது 1.5 வருடத்துல பெரிய குளமும் புட்டபர்த்திய போல உருவாகும்னு ஜெய் கணேஷ் சொன்னது கூட உண்மையா மாறலாம். இன்னைக்கு டிவி பார்த்துட்டோம், தம் பையனோட விளையாடிட்டோம் சாதாரண மனிதனை போல இருக்கிற ஜெய் கணேஷும் செல்வ செழிப்போட இருக்கிற கார்ப்பரேட் சாமியாரா மாறினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.